அக்வேரியம் ஷாப்ஸில் ஃபிஷ்ஷே வாங்காதீங்க. ஆமாம், ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் அவங்க கிராஸ் ப்ரீட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னே தெரில. நம்ம ப்ரீட் எடுத்து குட்டியெல்லாம் வளர்த்தி ஒரு மீடியம் சைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வாங்கின ப்ரீட் வேறையாக இருக்குது, ஆனால் வர குட்டிங்கெல்லாம் மிக்சடாக இருக்குது. இதை பார்க்க மிக்சடு கப்பீஸ் டேங்க் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது எல்லாமே என் ஜாப்பனீஸ் ப்ளூ போட்ட குட்டிங்க தான். இதில் டம்போயர் இருக்குது, டைகர் டெயில் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. நைட்டு ஃபுட்டு போட வந்தேன்னா அப்படியே உட்காந்து இது எல்லாத்தையும் பிடிச்சி செப்பரேட் பண்ணிடலான்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பிடிச்ச குட்டிங்க தான் இதெல்லாம். அப்புறம் பார்த்தா மறுபடியும் நம்ம ஜாப்பனீஸ் ப்ளூ குட்டி போட்டிருக்கு. இது எவ்வளோ ஒல்லியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மீன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை காட்டுறேன் பாருங்கள். சரி, இந்த மிக்சட் கப்பிங்களுக்கு ஒரு டேங்கை கொடுத்துடலான்னு போய் பார்த்தா எந்த பேசினையுமே காணோம். சரின்னு சொல்லி ஒரு சின்ன பக்கெட் இப்போதைக்கு டெம்பரரியாக அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு அதில் பழைய தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் ஃபிஷ் ரிலீஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலான்னு சொல்லி வச்சாச்சு. இதுதான் அந்த ஜாப்பனீஸ் ப்ளூ இப்போ ரீசெண்டாக போட்ட குட்டிங்களோட இருக்க டப்பு. இதிலேருந்து ஃபீமேல் மட்டும் பிரிச்சுட்டோம். ஆனால் எக்கச்சக்கமான குட்டி இருக்காங்க. டாட்டாக தெரியும், எல்லாமே குட்டிங்க தான். எத்தனைன்னு கவுண்டே பண்ண முடியாது போல்.